அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் 30ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியால் 100 வருடங்களுக்கு பிறகு ஒரு சில விஷயங்களை நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் சனி வக்ர பயிற்சிக்கு பிறகு இவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்க்க போகிறாங்க. மேலும் சனி வக்ர பயிற்சி இவங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, என்னென்ன மாற்றங்களை தரப்போகுது, முக்கியமாக அவங்க என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த சிவபெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடம் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்வாருங்க. ஆண்டுக்கு ஒரு முறை 4 மாத காலம் வக்ரம் அடைவார். கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதி இரவு வக்ர கதையில் பயணம் செய்ய இருக்கார். மேலும் சனி வக்ர பயிற்சியால் இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்களை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம்னு எடுத்துக்கிட்டால் அது சனி பகவான் தான். சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நல்ல வெற்றியையும் லாபத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கக்கூடும். சனி பகவான் பயணம் செய்யும் ராசியில் இருந்து 5வது வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவார் அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பராசியில் சனி தற்போது பயணம் செய்கிறாரு. மேலும் மிதுன ராசியில் சூரிய பகவான் பயணம் செய்கிறாரு. மேலும் ஜூன் மாதம் 29ஆம் தேதி அதாவது ஆணி 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர காலம் ஆரம்பிக்குது. மேலும் ஐப்பசி 29ஆம் தேதி அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி வக்ர பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையக்கூடும். பண கஷ்டம், கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். மேலும் சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமை நாட்களில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மனதார சனி பகவானை வேண்டி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானால் ஏற்படும் பாதிப்பை தடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மறக்காமல் நீங்கள் மகர ராசி நேயர்களாக இருந்தால் இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பகவான் அவ்வப்பொழுது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றி கொடுப்பாரு. சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வக்ர பயிற்சி என்று கூறுவாங்க. தற்போது கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்காரு. இவர் தான் இந்த முறை வக்ர பயிற்சி அடைய போறாரு. கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்ல போறாரு. அதனால இது வக்ர பயிற்சி அப்படின்ற பெயர் பெற்றிருக்கு. ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான். அதன் பின்னர் அக்டோபர் 5ஆம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலம் சனிக்கு உண்டு. அது சிறு நகர்வு தான். சனியின் சிறு நகர்வும் கூட ஒருவரின் வாழ்க்கையை புரட்டி போடும் குணம் கூடியது. மேலும் சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்வார், தூக்கி மிதிக்கவும் செய்வார். சனி எந்த திசையில் செல்கிறார், உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறார் என்பதை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கை மேலே போக போகுதா இல்லை கீழே வீழ போகுதா என்று பார்த்து விடலாம். சனியின் மூலம் வாழ்ந்தவர்கள்
வந்தவர்களும் இருக்காங்க, வீழ்ந்தவர்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட சனி தான் தற்போது வக்ர பயிற்சி அடைகிறாரு. இதனால் இந்த மகர ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி வக்ர பயிற்சியால் மகர ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிலவி வரும் பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். இத்தனை காலம் மன வாழ்க்கையில் நிலவி வந்த மோதல்கள் முடிவிற்கு வரப்போகுது. மீண்டும் கணவன் மனைவி ஒன்றில் ஒன்றாக இணைய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு பலவிதமான மாற்றத்தை தரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு வருடம் உங்கள் வாழ்க்கையில் சனி என்னவெல்லாம் செய்ய போகிறாரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பதிவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகர ராசிக்கு 2வது 3வது குழந்தைகளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குழந்தை பிறப்பில் சிக்கல்கள் ஏற்படக்கூடும். அரசியலில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் ரொம்ப கவனம் தேவைங்க. உங்களது பதவிகள் காலியாகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் வேலையில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைகளில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. வேலை பார்க்கும் இடங்களில் நீங்கள் தான் வின்னர். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அமையக்கூடும். அது மட்டும் இல்லாமல் நினைத்த வேலையும் உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்களும் உங்களுக்கு கைகூடி வரும். நீண்ட நாட்களாக நீங்கள் கடன் கொடுத்து திரும்ப வாங்காதவர்கள் கூட இப்பொழுது நீங்கள் கேட்காமலே அந்த பணத்தை உங்களிடம் கொடுப்பாங்க. இதனால் நீங்கள் ரொம்ப பேர் ஆனந்தத்தோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த செலவு கூட, இந்த பணம் கூட கண்டிப்பாக நிறைய சுப செலவுகளுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடும். ப்ரமோஷன் கிடைக்கும். கேட்ட இடத்திற்கு இடமாற்றங்களும் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும். அப்பாவுடன் இருந்த பிணக்குகள் அனைத்துமே சரியாகும். குடும்பத்தில் இருந்து வந்த மனசு தாபங்கள் அனைத்துமே விலக போகுது. படிப்பில் நிலவிய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். வியாபாரம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. உங்கள் தங்கை மற்றும் அக்காவின் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சரியாகும். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய விதமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய பேச்சில் நீங்கள் ரொம்ப கவனத்தை செலுத்துவது நல்லது. மேலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் வேலையை பொறுத்தவரையில் நிறைய விதமான மாற்றங்கள் நீங்கள் பெற போகிறீங்க. சொந்தமாக வீடு வாங்கும் வாய்ப்பும் கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அரசு வேலை கூட உங்களுக்கு தேடி வரப்போகுது. குழந்தைகளுக்கு வடன் தேர்வு செய்வதில் நீங்கள் ரொம்ப இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதுங்க. அதே போல் தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வயிற்று பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. நிலம் வாங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு கனவாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த கனவு கூட நிஜமாக போகுதுங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். கணவரோடு உறவை பேணுவதில் சிக்கல்கள் ஏற்படக்கூடும். மேலும் உங்களுடைய பேச்சில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியால் என்ன மாதிரியான மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள், முக்கியமாக இந்த சனி வக்ர பயிற்சிக்கு பிறகு சனி பகவானால் இவங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க போகிறது, கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே என்னென்ன பலன்கள் இவங்களுக்கு தரப்போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் எந்த விஷயங்களை நினைத்து சிவபெருமானுக்காக இப்படி ஒரு விஷயத்தை செய்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.